என்ன சொல்லுங்க? நீங்க திருவிழாவை நடத்துங்க, நான் போங்க. மாசி கிளறிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். சிபி, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இப்போ நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட என்னைய விட்டு. சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேர் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். சிங்கம்புலி அண்ணன், திரையுலகின் மூத்தவர். அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்லைண்ணே, சரிண்ணே. இந்த படத்துக்கு கமர்ஷியலாக சாங் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சிச்சுவேஷனல் சாங் எல்லாமே. ஆனால் அதை ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக போட்டு கொடுத்தாரு. பாட்டை டக்குன்னு போட்டுருவார், ஆனால் அதை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நினைக்கிற ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் 100% எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணிட முடியுது. அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த மேடையில் நிறுத்தணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ கலை, தேங்க்யூ ராகுல். இதில் இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நல்ல பொண்ணாக இருந்தால் யாராவது சொல்லுங்கள், ராகுலுக்கும் கார்த்திக்கும். ஐயோ, மேட்ரிமோனி ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு. இதில் முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படி தான் இருக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் அவருக்கு கல்யாணம் போட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும், ஒரு 10 பவுன் போட்டால் ஒரு பிள்ளை படிக்கிறாக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். வந்ததுக்கு இப்போ நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட என்னைய விட்டு. போய் தலைவர் பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்ட. நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இருந்தாலும் நான் திரும்ப வரணும். அண்ணா அக்ரிமெண்ட் போட்டிருக்கீல்ல, அது போதும். ஓகே, தேங்க்யூ சிபி. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலுக்கு அப்புறம் வரேன். சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே, நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம், 2 பேரும் நீங்கள் 2 பேர் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில். அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக அந்த மாதிரிலாம் பாட்டுப்பாடியே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்குன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான்.